ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிங்க் சிங்கோனியமோட ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வாங்கின ஒரு மதர் பிளான்ட் தாங்க. பிங்க் சிங்கோனியம் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் அந்த புத்த பிளான்ட்டில் ஒன்று தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது மாதிரி சூப்பராக நல்லா கிளவடிச்சு நல்லா அருமையாக 2 பிரான்ச் வந்துருந்துதுங்க. அதில் வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்னொரு பாட்டில் வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சர்வைவ் ஆகி நல்லா லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீவ்ஸாக நல்லா சூப்பராக அந்த பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாயிருச்சு. நம்ம இன்னுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு 1 வீக்கில் கட் பண்ணி பதியம் போகிற அளவுக்கு பெருசாயிருச்சு. இந்த பக்கத்தில் பாட்லேயே பார்த்தீங்கன்னாலும் இதுவுமே வந்து அந்த மெயின் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கோனியம் காமிச்ச மதர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து கட் பண்ணி எடுத்து வச்ச பிளான்ட் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா அழகாக வந்துட்டுருக்குது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட கேட்கலாம் இது எல்லாத்து வீட்லேயும் வரதானேன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் அந்த ப்ராபகேட் பண்ணுறப்ப ஒரு குட்டி ஸ்டெம் இருந்ததுங்க. ஒரு 1 இன்ச்சு தான் இருக்கும். அந்த ஸ்டெம் ஏன் வேஸ்ட் பண்ணணும், சரி நம்ம வந்து பதியம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி ஐஸ்கிரீம் கப் 2 இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கோகோ பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் போட்டு அவர் எதுவுமே போடல. அதில் வந்து அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு தாங்க இருக்கும். நம்ம கையில் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோண்டு தான் அது ஸ்டெம் இருந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு குட்டி குட்டி வேர் இருந்தது. நம்ம இப்போ மணி பிளான்ட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோடில் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம அதை வேர் இருக்கிறங்காட்டி சரி ஊனி வச்சு பார்க்கலாம், அதில் வந்து நம்மளுக்கு மறுபடியும் இந்த மாதிரி சிங்கோனியம் வந்து பிளான்ட் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காக ஊனி வச்சது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த லீஃபு மினியேச்சர் சிங்கோனியம்னே நான் சொல்லுவேங்க. அது அவ்வளோ க்யூட்டுங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. மினியேச்சர் சிங்கோனியம்னு கடையில் விற்பாங்க, வச்சுருக்காங்க நர்சரியில், நானும் பார்த்துருக்கேன். அது வந்து தனி ஒரு வெரைட்டின்னு நினச்சிட்ருக்கேன் நான். இந்த பெரிய சிங்கோனியம்லேருந்து இந்த மாதிரி எடுத்து ப்ராபகேட் பண்ணி வைப்பாங்க என்னங்கிறது எனக்கு தெரியலிங்க. டேபிள் டாப் சிங்கோனியம் நானும் பார்த்துருக்கேன், மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லி நர்சரியில் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்டெம் கட் பண்ணி வச்சுருப்பாருங்க. இது இன்னொரு ஐஸ்கிரீம் கப்பில் அதே மாதிரி இந்த 1 இன்ச்சு தான் குட்டியும் தான் கட் பண்ணி வச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக லீஃபில் ஷைனியாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துட்டு இருக்குது. சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா துளிர்கள் அழகாக வந்துட்டுருக்குது. சரி, நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. சரி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்காட்டி எங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் லீஃப் பாருங்கள், சைடில் அவ்வளோடு தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிருச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி நல்லா துளிர் விட்டு வந்துட்டுருக்குது. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பார்க்கறக்குங்க. நான் கண்டிப்பாக சர்வைவ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. சரி ஊனி வச்சோம்னா கண்டிப்பாக அழுகிரும், இது எங்கே வரப்போகுது இவ்வளோன்னு ஸ்டெம்முன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2மே சூப்பராக சர்வைவ் ஆகி அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துருச்சுங்க. உங்கள் வீட்டில் யாராவது இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம எந்த ஸ்டெம்மும் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நாமளே பதியம் போட்டுக்கலாம்.